அன்பானவர்களுக்கு வணக்கம். ஸ்மார்ட் பியர் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோக்களும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஸ்மார்ட் பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் திட்டத்தின் வெற்றி. இந்த கதைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டை சுற்றி நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருந்துச்சு. அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் அந்த காட்டில் வாழ்கிற மக்களை அவரோட சொந்த பிள்ளைகள் மாதிரி ரொம்பவே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த காட்டில் வசிக்கிற மக்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. இருந்தாலும் அந்த தலைவருக்கு வயசாயிட்டதுனால தன்னுடைய இடத்துக்கு வேற ஒருத்தரை நியமிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். அவங்க காட்டில் பரம்பரை ஆட்சி முறை கிடையாது. பரம்பரை ஆட்சி முறைனா நம்ம வம்சாவளியாக ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா? தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் அவங்க மகன் அப்படிங்கிற வழக்கம் அவங்க காட்டில் கிடையாது. கடுமையான போட்டிகளை நடத்தி தான் ஒரு தலைவரையே தேர்ந்தெடுப்பாங்க. அதனால அந்த தலைவரும் போட்டிகளை நடத்த சொல்லி அவங்களோட உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் சொன்னது மாதிரியே 4 நாட்கள் கடுமையான போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் 2 இளைஞர்கள் கடைசியாக தேர்வு செய்யப்பட்டாங்க. ஆனால் 2 பேருமே மன்னராக முடியாது இல்லையா? 2 பேரில் யாருக்கு அந்த பதவியை கொடுக்கறதுங்கிறதுல தலைவருக்கு ஒரே குழப்பம். இவங்க 2 பேரையும் நேருக்கு நேர் மோத விட்டா ஒருவேளை பதவி ஆசைக்காக பலமாக தாக்கிப்பாங்களோன்ற பயம் தலைவருக்கு இருந்துச்சு. அதனால் அவர் வேறு ஒரு திட்டத்தை முடிவு செஞ்சார். இவங்க 2 பேரையும் மறுநாள் தலைவர் அவருடைய இடத்துல பார்க்க சொல்லி சொன்னார். அதே மாதிரி மறுநாள் அவங்களும் தலைவரை பார்த்தாங்க. நீங்கள் 2 பேருமே திறமைசாலியாக இருக்கீங்க, பலசாலியாகவும் இருக்கீங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டிகளையும் 2 பேருமே சமமாக தான் இருந்திருக்கீங்க. இப்போ நான் வைக்க போகிறது தான் இறுதி போட்டி. இதில் யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்கள தான் இந்த காட்டுக்கு தலைவராக நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்ன போட்டினா, உங்கள் 2 பேருக்கும் சில சமையல் பாத்திரங்களும் ஆயுதங்களும் நம்மளுடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும். நம்மளுடைய ஆட்கள் உங்கள் 2 பேரையும் நம்ம காட்டை சுற்றி இருக்க வெவ்வேறு தீவுகளில் படகுல கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்க தானியத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு காட்டில் வசிக்கணும். அந்த தானியம் தீர்ந்ததுக்கப்புறமா காட்டில் இருக்க மஞ்சள் மரத்தோட கிளைகளை ஒடிச்சு கடற்கரையில் வச்சு கொளுத்துங்க. அதுலேருந்து வர புகையை பார்த்ததும் இங்கேருந்து ஆள் அனுப்பி உங்களை நாங்கள் மீட்டுக்கிறோம். உங்களில் யார் உங்ககிட்ட இருக்க தானியத்தை பயன்படுத்தி அதிக நாள் அந்த தீவில் தாக்கு பிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு தலைவராக முடிசூடப்படுவீங்கன்னு சொன்னார். மஞ்சள் மரங்கிறது அந்த காட்டில் அதிகமாகவே இருக்கும். அதோட கிளைகளை கொளுத்தும் போது அதுலேருந்து வர பழுப்பு நிற புகை ரொம்ப நேரம் நிலச்சிருக்கும். இவங்க 2 பேருமே தலைவர் சொன்ன நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஆளுக்கு ஒரு தீவாக போனாங்க. பொதுவாக காட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு படி சோளம் தேவைப்படும். இவங்க 2 பேரும் உடற்பயிற்சி செய்கிற வீரர்கள்ன்றதுனால வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாகவே சோளம் அவங்களுக்கு தேவைப்படும். இறைச்சி தேவைப்பட்டால் தீவில் இருக்க மீன், காட்டில் இருக்க முயலை பயன்படுத்தி சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் சோள அடையோ சோள சோறோ சாப்பிட்டாதான் அவங்களுக்கு பசி அடங்கும். அப்படி பார்த்தா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் சராசரியாக 3 மாதத்துக்கு வரும். 2 வீரர்களும் ஆளுக்கு ஒரு தீவில் தனியாக வசிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தலைவரும் அவங்களுடைய ஆட்களும் தீவிலேருந்து ஏதாவது புகை வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரியாக 3 மாதம் ஆனதும் தீவோட ஒரு பகுதியிலிருந்து புகை வர ஆரம்பிச்சது. அதை பார்த்ததுமே உதவியாளர்கள்லாம் படகு எடுத்துகிட்டு போயிட்டு எலும்பும் தோலுமாக இருக்க ஒரு இளைஞனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் காட்டுக்குள்ளே வந்ததுமே இன்னொரு வீரன் வரலைங்கிறத சுதாரிச்சிட்டான். உடனே தலைவர்கிட்ட போய், தலைவரே, நீங்கள் கொடுத்த சோளம் எங்களுக்கு 2 மாதம் கூட வராது. எப்படியோ என்னுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி நான் அதிக நாள் அங்கே இருந்திருக்கேன். எனக்கு என்னவோ அவன் இன்னும் இருப்பாங்கிறது தோணலை. அதனால் நீங்கள் என்னையே இந்த காட்டுக்கு தலைவராக அறிவிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டோன்னே தலைவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலான்னு முடிவு செஞ்சார்.
அதே மாதிரி 4 மாதம் முடிஞ்சிருச்சு. தலைவருக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே பொறுத்திருந்தா வேலைக்காகாது, நம்மளே போகலான்னு முடிவெடுத்து அவரும் உதவியாட்களும் படகு எடுத்துக்கிட்டு தீவுக்கு போனாங்க. பாதி தூரம் போகும்போதே அங்கே அவர் பார்த்த காட்சி அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அங்கே ஓலைகளாலும் மூங்கிலாலும் கட்டப்பட்ட அழகான ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வந்து தலைவரை வரவேற்றான். அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அருமையான சோள அடையும் மீனும் கொடுத்து சாப்பிட சொன்னான். அதை பார்த்தோன்னே தலைவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்பா, நான் கொடுத்த சோளம் உனக்கு சரியாக 3 மாதம்தான் வந்திருக்கும், நீ என்னடான்னா எனக்கு சோள அடை கொடுத்து வரவேற்கிற, நீயும் சாப்பிட்டு நல்லா வலிமையாக இருக்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த வீரன் சிரிச்சுக்கிட்டே தலைவரை வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போனான். அங்கே பார்த்தா ஒரு அழகான சோளக்கொல்லை இருந்துச்சு. சோளக்கொல்லைனா சோளத்தோட்டம். அதை பார்த்த உடனே தலைவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்போது அந்த இளைஞன் சொன்னான், தலைவரே, நான் இங்கே வந்த அன்னைக்கே நீங்கள் கொடுத்த தானியத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து விதைச்சிட்டேன். 2 மாத காலத்தில் சோளமெல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. அதனால் நான் எந்த கவலையுமே இல்லாமல் நிறைவாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த 4 மாத காலம் மட்டும் இல்லை, என்னால் எத்தனை வருஷமாக இருந்தாலும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த ஆயுதங்களை வச்சு இங்கே உள்ள மரத்தோட கிளையெல்லாம் வெட்டி ஒரு வீடும் கட்டிட்டேன். அதனால் நான் ரொம்பவே நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை கேட்டவுடனே தலைவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த இளைஞனை கட்டி அணைச்சு, நீ தடம் மாறி போயிடுவ அப்படின்னு நினச்சி தான் இந்த போட்டியை அறிவித்தேன். ஆனால் நீ உன்னுடைய உழைப்பையும் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி என்னையே திகைக்க வச்சுட்ட. நீ தான் இந்த காட்டுக்கு தலைவனாகிறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனையே தலைவரை அறிவிச்சிட்டாரு. இதுதாங்க சரியான திட்டத்திற்கு கிடைச்ச வெற்றி. இந்த கதையில் இருக்க மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடையணும்னா சரியான திட்டமிடுதல் ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு 6 மாதத்தில் ஒரு வேலையை முடிக்கணும்னு இலக்கு வச்சுருப்போம். காலப்போக்கில் அதுவாக அந்த வேலை நடந்துரும்னு விட்டுட்டா நம்மளால் வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக இல்லை. நாள் 1லேருந்தே என்னென்ன பண்ணணுங்கிற முறையான திட்டமிடுதல் இருக்கணும். திட்டமிடுதல் மட்டும் பத்தாதுங்க, அதை செயல்படுத்தவும் செய்யணும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கதையை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸ்மார்ட் பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.